இலக்கியா சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான அட்டகாசமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, நாளைக்கு எபிசோடில் 27ஆந்தேதி செவ்வாய்க்கிழமை என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அஞ்சலியும் பைரவியும் சேர்ந்துக்கிட்டு அஞ்சலியை என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இலக்கியாவை பார்த்திங்க அப்படின்னா அஞ்சலி பிளான் போட்ட மாதிரியே ஜெயிலுக்கு அனுப்பணுன்றது தாங்க அவளுடைய முக்கியமான பிளானாகவே இருக்குது. இதுக்கு பகடக்காயாக யூஸ் பண்ணது தான் பைரவியங்க. இந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா அஞ்சலியுடைய புத்திசாலித்தனத்தை காட்டியிருக்கான்னு தாங்க சொல்லணும். எதனாலும் பார்த்திங்கன்னா இலக்கிய அப்போ சோர்வாக இருக்கிற டைமில் தான் பார்த்திங்கன்னா அடிமேல் அடிபட்டு டயர்டாக இருப்பா. இந்த சமயத்தில் அடித்து தூக்கணும்னா ஒரே அடியாக வெளியே போயிடுவா. இவளை இந்த டைமில் விடவே கூடாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அஞ்சலியும் பைரவியும் சேர்ந்துட்டு பிளான் போட்டிருக்காங்கங்க. அது கூட பரவாயில்லைங்க. பைரவி என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதம்கிட்ட எவ்வளவோ முயற்சி பண்ணி பேசி பார்க்குறாங்க. நான் அவங்க கூட தான் வாழுவேன், இல்லைன்னா வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க. நம்ம கௌதம் இதுக்கு மசிகிற மாதிரி தெரியலங்க. இதுக்கப்புறமும் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் கௌதம், நீ என் கூட வாழலை அப்படின்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவால் மாதிரி விட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க. போனவ சும்மா இல்லாமல் நேராக அஞ்சலிக்கிட்ட இருக்க வீடியோ ஆதாரத்தையும் அந்த இளநீ கடைக்காரனையும் நேரில் கூப்பிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இளநீ கடைக்காரனை ஒப்படைச்சிட்டு இலக்கியா மேலே ஒரு கேஸை ஒன்று கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இவ பைரவி சொல்கிறது எதையுமே அந்த இன்ஸ்பெக்டர் நம்புகிற மாதிரி தெரியலங்க. நீ முதல்ல எவிடன்ஸை கொடு, அதுக்கப்புறம் பார்த்துட்டு கேஸ் எடுக்கலாமா மானாவான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஹாஸ்பிட்டலில் நடந்த விஷயத்தையும் இங்கே இளநீ கடைக்காரர்கிட்ட பேசின விஷயத்தையும் வீடியோ ரெக்கார்டோடு எடுத்து போலீஸ்கார்கிட்ட காட்டுறாங்க. இதை பார்த்த உடனே சரி ஓகே, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன், இலக்கியாவை நான் கைது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டரும் ஓகேன்னு சொல்லிவிட்டு கிளம்புறாருங்க. கிளம்பி போகும்போது இந்நேரத்துக்கு எங்கே இருப்பாவ அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் பொழுது ஸ்கூலில் தான் இருப்பா, அங்கே போனால் அவளை கையங்கலமாக பிடிச்சிடலாம், அப்போ தான் 4 பேருக்கு தெரிஞ்சால் அசிங்கமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போய் பார்க்குறாங்க. ஸ்கூலில் இலக்கியா இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட போலீஸும் நம்ம அஞ்சலியும் பைரவியும் நேராக கௌதமுடைய வீட்டுக்கே போகிறாங்க. போன உடனே பார்த்திங்க அப்படின்னா இலக்கியா வீட்டில் சமைச்சிட்ருக்காங்க. சமைச்சிட்ருக்க இலக்கியாவை போலீஸ் எந்த ஒரு பேச்சுமே இல்லாமல் அமைதியாக அரெஸ்ட் பண்ணி வெளியே கூப்பிட்டு வராங்க. கௌதம் பார்த்திங்க அப்படின்னா எதுக்காக என்னுடைய இலக்கியாவை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கேட்குறாருங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.